நம்ம எத்தனை பேருக்கு இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு 18ல இருந்து 19 வயசு இருக்கா? எல்லாருக்கும் ஆவரேஜா வச்சுக்கோ, 17 18 வயசு வச்சுக்கோ. எத்தனை பேர் உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சிருக்க? உங்க அம்மாவுடைய வேலை சாப்பாடு போட வேண்டியது, உங்க அப்பாவுடைய வேலை நீ கேட்கும் போதெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது. உங்க அப்பா நான் ஏடிஎம் மிஷினா? உங்க அம்மா சமையல்காரியா? அந்த ரெண்டையும் தாண்டி அவர்கள் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகள் என்று தங்களுடைய கனவை உண்மையில் வைத்து சுமந்து தங்களுடைய எதிர்காலத்தை உண்மையில் வச்சிருக்கான். என் பிள்ளை காலேஜ் போறான், என் பொண்ணு படிக்கிறா. அவர்கள் படிக்காம இருப்பாங்க, அவர்களுக்கு டிகிரி படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. என் புள்ள படிக்கணுங்கிறக்கா தன்னுடைய வறுமையை வெளிக்காட்டாமல் ஒரு நாளைக்கு 4 சட்டை போடணுன்றியே, இந்த சுடிதார் நான் போட்டு போக மாட்டேன்றியே, உங்க அப்பா அம்மா என்னைக்காவது கிழிஞ்ச சட்டை போட்டக்கா கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்காங்களா? நீ சொல்லுவ அப்பா சட்டை கிழிஞ்சிருக்கு, சரி போனா போது விடுறி அப்படின்ட்டு போவார். தங்களுடைய வாழ்க்கை முன்னது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கைன்னு காத்திருக்கோம். எத்தனை பேர் உன்னுடைய அப்பா அம்மாவை தனியா ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்க? எப்பேற்பட்ட தியாகி அவர்கள் எத்தனை பேர் யோசிச்சு பார்த்திருக்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கேன் அவனுடைய அப்பா அம்மா பத்தி? ஒரு நாள் நன்றி சொல்லிருக்கியா? பக்கத்து சீட்ல உட்கார்ந்துருக்க ஒரு டீ வாங்கி கொடுத்தா 100 தேங்க்ஸ் சொல்ற. உலகத்திலே உத்தம என் ஃப்ரெண்டு தான்ற ஒத்த டீ, ஓசி டீ. உனக்கா உயிரையை கொடுத்து, உனக்கா வாழ்க்கையை கொடுத்து, உனக்கா சம்பாத்தியத்தை கொடுத்து, உனக்கா நேரத்தை கொடுத்து, தன்னுடைய எதிர்காலத்தை மொத்தமாக உண்மைது வைத்து நீ பொழைப்ப அப்படின்னு காத்திருந்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகள் காப்பாற்றுவாங்க என்ன இருக்குதா? என்ன தெரிஞ்சு இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா கலாச்சாரமும் நுகர்வு கலாச்சாரமும் போகிற போக்கு வந்து அவனை அவன் காப்பாத்திக்கிறது பெரிய வித்தியா இருக்கும் பொழுது அப்பா அம்மா இவனு காப்பாற்றுவானே தோணல. அத்தனையும் தெரிந்தும் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பது அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் தான். படிச்சு 4 காசு சம்பாதிச்சோன்னே முதல்ல தூக்கி எறிக்க வேண்டியது எது? வெட்கமும் மானமும் பெற்றோர்களும். முதல்ல தூக்கி எறிஞ்சிடறான். அப்பா அம்மாட்ட சண்டை, எத்தனை பேர் வீட்டுல சண்டை போடுற? அப்பா அம்மா துச்சமா எத்தனை பேர் மதிக்கிற? வாய மூடி எனக்கு தெரியும் அப்படின்னு அம்மா பார்த்து எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? சொன்னதில்ல ஒருத்தர் கூட. உங்க வீட்டுக்காரர் பேசாம இருக்க சொல்ல அம்மாட்ட வந்து அப்பா பத்தி சொல்ல உங்க வீட்டுக்காரர் அப்படின்னு. சாப்பிடும் போது தட்டை தூக்கி போட்டு போல எவ்வளவு அவமானங்களை அவர் தாங்கி கொண்டிருப்பார்கள். நான் பெத்த புள்ள. இன்னைக்கு நீ வளர்ந்து பெரியாளா நிக்கிற, 5 வயசு வரைக்கும் உனக்கு என்ன தேவைன்னு சொல்ல தெரியாது. நீ அழுதுகிட்டு இருப்ப. நீ எதனால அழுறன்னு உங்க அம்மாக்கு தெரியும். எறும்பு கடிச்சு அழுகுதா, பசியில் அழுகுதா, பால் குடிக்க அழுகுதா, அன்னை அடிச்சானா, அப்பா திட்டாரா, எதுக்கு அந்த குழந்தை அழுகுதுன்னு உன்னுடைய அழுகையை பார்த்து